இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பமேளாவுல வைரலான மோனாலிசாவுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டரை பாலியல் வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மோனாலிசானா யாருன்னு பார்ப்போம். மத்திய பிரதேசத்துல இருக்கிற இந்தோரை சேர்ந்த 16 வயசு பொண்ணு தான் இந்த மோனாலிசா. 2025 ஜனவரியில நடந்த மகா கும்பமேளாவுல தன்னோட குடும்பத்தோட ருத்ராஜ மாலைகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு யூடியூபர் வந்து அவங்கள வீடியோ எடுத்து போட்டாங்க. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. மோனாலிசா அவங்களோட அழகும் சரி, அவங்க கண்ணு, நீளமான முடி, அழகான சிரிப்பு, இது எல்லாமே அவங்கள வைரல் ஆக்குச்சு. அந்த வீடியோ 15 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி வைரல் ஆயிடுச்சு. சோசியல் மீடியால மக்கள் எல்லாரும் இந்த மோனாலிசாவை பிரவுன் பியூட்டின்னு சொல்லி புகழ ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த பொண்ணு வைரல் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். மகா கும்பமேளாவுல மோனாலிசாவோட ஸ்டாலுக்கு கூட்டம் கூட்டமா ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் மாலை வாங்குறதுக்காக இல்ல, செல்ஃபி எடுக்கவும் இன்ஸ்டா ரீல் பண்ணவும் இது வந்து மோனாலிசாவுக்கு ரொம்ப பெரிய தொல்லையா போச்சு. ஒரு சில ஆண்கள் இவங்களோட டெண்டுக்குள்ளே போய் செல்ஃபி எடுக்கவும் இன்ஸ்டா ரீல் பண்ணவும் தொந்தரவுலாம் பண்ணாங்க. பாதுகாப்பு இல்லாதால மோனாலிசாவோட அப்பா பயந்து மோனாலிசாவை இந்தோருக்கு திருப்பி அனுப்பிட்டாரு. ஒரு பக்கம் புகழ் வந்துச்சு, ஆனா அதே நேரம் இவங்களோட தொழிலும் பாதுகாப்பும் பாதிக்கப்பட்டுருச்சு. மோனாலிசா பேசின ஒரு வீடியோல, என் குடும்பத்துக்காகவும் என்னோட பாதுகாப்புக்காகவும் தான் நான் போறேன், அடுத்த கும்பமேளாவுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. மோனாலிசா வைரல் ஆனதும் இவங்களோட அழகை பார்த்துட்டு பாலிவுட் டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா ஒரு பட வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் எடுக்கிற படத்தோட பேர் வந்து தி டைரி ஆஃப் மணிப்பூர். இதுல மோனாலிசா ஒரு ராணுவ அதிகாரியோட மகளா நடிக்க போறாங்கன்னு. மோனாலிசா சினிமாவுக்கு புதுசுங்கிறதால ஆக்டிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். படப்பிடிப்பு வந்து ஏப்ரல் இல்ல ஜூன் மாசத்துல நடக்கும். ரிலீஸ் வந்து அக்டோபர்ல இல்ல நவம்பர்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாமே சுமூகமா போகாம மோனாலிசா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேக் வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. ஒரு வீடியோல இவங்க நடனம் ஆடுற மாதிரியும், இன்னொரு வீடியோல பத்திரிகையாளர்களுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியும் காட்டுச்சு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் டிஜிட்டலா மாற்றப்பட்ட ஒரு ஏஐ வீடியோன்னு தெரிஞ்சிச்சு. இப்படி சர்ச்சையா போய்கிட்டு இருந்த நேரத்துல இன்னும் புது சர்ச்சை வெளியாயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சனோஜ் மிஸ்ரா, அதாவது மோனாலிசாவை வச்சு படம் இயக்க இருந்த இயக்குனரை பாலியல் வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு பிரபலமான பாலிவுட் இயக்குனர் இருந்தாலுமே இந்த சர்ச்சை அவரோட தொழிலையும் சரி வாழ்க்கையும் சரி பெரிய அளவுல பாதிச்சிருக்குன்னே சொல்லலாம். இதனால மோனாலிசாவோட பட வாய்ப்பு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இவர் வாழ்க்கை சாதாரணமா இருந்து பரபரப்பா மாறி ஒரு பக்கம் புகழ் வாய்ப்பு, இன்னொரு பக்கம் தொல்லை சர்ச்சை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அவர் இந்த சினிமால வாய்ப்பை தொடர்ந்து பயன்படுத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா சனோஜ் மிஸ்ராவோட சர்ச்சை இந்த படத்தோட வெற்றியையும் அல்லது தயாரிப்பையும் எப்படி பாதிக்கும்னு சொல்ல முடியாது. மோனாலிசாவுக்கு சவாலாக இருந்தாலும் அவர் புகழுக்கு இது பெரிய தடையா இருக்காது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.